ஹலோ गाइस வெல்கம் டு டிஎன் டாக்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏற்காடுல உள்ள பப்பி ஹில்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இங்க எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அத பத்தி உங்ககிட்ட சொல்ல போறோம். வாங்க நீங்களே என்ஜாய் பண்ணலாம். இந்த வீடியோ ரொம்ப என்டர்டெயின் பண்ண போகுது. அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல உள்ளாக்க போனதுக்கு அப்புறம் பார்க்கிங் பார்ப்போம். பார்க்கிங் பாத்தீங்கன்னா பைக்குக்கு வந்து 10 ரூபா, கார் இல்ல வந்து ஜீப் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 20 ரூபா. அதே மாதிரி பஸ்ல வந்து மினி பஸ் கொண்டு வந்தீங்க அப்படின்னா 80 ரூபா. ஒவ்வொரு பெர் ஹார்க்கும் நீங்க எவ்வளவு ஹார் இருக்கீங்களோ ஒவ்வொரு பெர் ஹார்க்கும் 10 ரூபா கூட்டப்படும். நம்ம பார்க்கிங் பார்த்தாச்சு. இப்போ வந்து டிக்கெட் பார்த்தோம் அப்படின்னா சீசன் டைமிங்க்கு அன்சீசன் டைமிங்க்கும் நம்மளுக்கு டிக்கெட் வந்து மாற்றப்படும். அதாவது சீசன் டைமிங்ல வந்து பப்பி காம்போ கார்டில் வந்து 900, அதே மாதிரி கிட்ஸ் காம்போ கார்டில் வந்து 350. அதே சீசன் டைமிங் இல்லை அன்சீசன் டைமிங் அப்படின்னா பப்பி காம்போ கார்டில் வந்து 800 அப்படின்னும், கிட்ஸ் காம்போ கார்டில் 300 அப்படின்னு 100 ரூபீஸ் லெஸ் பண்ணப்படும். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிட்ஸ் கேம் பார்த்துடலாம். கிட்ஸ் வந்து என்னென்ன கேம் விளையாடலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லைட்ஸ் இருக்கு, ஸ்விங்ஸ் இருக்கு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா போட்டிங் இருக்கு, சின்ன பிள்ளைங்க உட்காந்து விளையாடுற மாதிரி போட்டிங். கூடவே வந்து இன்னொரு ஒரு பலூன் மாதிரி இருக்கு, ரவுண்ட் ஷேப்ல ஓவல் ஷேப்ல இருக்கு. அது உள்ளாக்க போனதுக்கு அப்புறம் ஒரு ஜிப் மாதிரி இருக்கும், அதை மூடிடுவாங்க. நம்ம வந்து அது உள்ளாக்க நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் இருக்கு கிட்ஸுக்கு. அடல்ட்ஸ்க்கு வந்து இனி ஏகப்பட்டது இருக்கு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிப் லைன் ரோப் மாதிரி இருக்கு. அதுல நான் போன ஒரு வீடியோ தான் இது, பாருங்க. பிக் பஞ்சி ஜம்பிங் ஒன்று இருக்கு. அந்த பஞ்சி ஜம்பிங்க்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன் கேளுங்க. பிக் பஞ்சி ஜம்பிங்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சைன் வாங்கிடுவாங்க. இதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா நாங்க பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாதிரியும், கூடவே வந்து 40 kgsக்கு மேல உள்ளவங்க மட்டும் தான் இதில் விளையாட முடியும், அது கீழே உள்ளவங்க விளையாட முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து நம்ம போய் நின்றதுக்கு அப்புறம் அந்த ரோப் வந்து ஸ்லோவா ஒரு லெவல் வரைக்கும் போகும் ஹைட்டா. அப்போ வந்து நம்மளுக்கு எதுவும் தெரியாது. 1 2 3ன்னு சொன்னதுக்கு அப்புறம் டப்புன்னு ஒரு சத்தம் இருக்கும். அதுக்கடுத்து என்ன நடக்கும்னே தெரியாது. நம்ம வந்து குண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம மேலே போயிட்டு கீழே வரப்போ ஒன்றும் தெரியாது. நம்ம வந்து பெல்ட் அடிக்கவும் மாட்டோம். அதே வெயிட் லெஸ்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே போயிட்டு கீழே வரப்போ அட்லீஸ்ட் 2 பெல்ட்டையாவது அடிப்பாங்க. போட்டோ பாருங்க, இதை பார்த்தோன்னே ரொம்ப பயங்கரமா இருக்குல்ல. அதாவது இதில் ஏகப்பட்ட வெரைட்டிஸான ஊஞ்சாக்கெல்லாம் இருக்கும். ஒன்று வந்து ஸ்விங் மாதிரி இருக்கு, அதுவும் நம்மள்ட்ட இதுவும் இல்லாமல் நடுவில் எதுவுமே இல்லாமல் கேப் மாதிரி இருக்கு, அதை தாவி போகிறது. இருந்தாலும் இதுக்கும் வந்து சேஃப்டி ஹெல்மெட்டும் சேஃப்டி பெல்ட்டும் போட்டுக்குவாங்க. இதில் வந்து நம்ம கீழேருந்து மேலே ஏறணும், அதுக்கு மேலே ஒரு படி இருக்கும், அதில் ஏறலாம். நம்மளுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு, மேலே ஏறலாம் கீழே ஏறலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த பிக் பஞ்சி ஜம்பிங்கில் போகலை. அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு லெவலில் உள்ள பஞ்சி ஜம்பிங் இருக்குது. அது வந்து அவ்வளோ ஹைட்டாக போகாது, கொஞ்சம் லெஸ்ஸாக தான் போகும். அதில் நான் போனேன். அதோட ஒரு தொகுப்பு இதுதான், பாருங்க. எங்கள் அம்மா வந்து பயப்படாத, எனக்கு ஒரு நாள் தான் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணாங்க. ஆனால் என் தங்கச்சி வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக ஆடுங்கண்ணேன்னு என்னை பயமுடுத்துனா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அவங்க ஒரு லெவலுக்கு போடுவாங்க. பெரியவங்களா இருந்தால் நல்லா ஃபாஸ்ட்டாக போடுவாங்க, சின்ன பிள்ளைகளாக இருந்தால் ஃபோர்ஸாக போடாமல் லைட்டாக போடுவாங்க. அதை நம்ம அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கடுத்து ஒரு பெரிய வீல் வச்ச ஒரு பைக் மாதிரி இருந்துச்சு, நல்லா கரடு முரடான ரோட்டில் ஓட்டுறது. அதில் வந்து பப்பி ஹில்ஸ்குள்ளேயே ஒரு ரோடு மாதிரி போச்சு, அதில் ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. பப்பி ஹில்ஸில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் இருக்குது. ஓகே காய்ஸ், பப்பி ஹில்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் இருக்கு, அடுத்து டைமிங் எப்போ, டிக்கெட்ஸ் எவ்வளோ, அன்சீசன் சீசன் காம்போ பேக்னு ஏகப்பட்ட வெரைட்டி தான் சொல்லியாச்சு.